வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான தலைப்பு. நேற்று பல பேர் அழுதுருக்காங்களாம். அதாவது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல போனா ரொம்ப நக்கல் நையாண்டி பண்ற நம்ம நடிகர் சத்யராஜ் அவர்கள் அழு புலம்பிருக்காப்பியா குளத்தூர்ல. நீங்களா இப்படி பண்ணிட்டீங்க, இந்த ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டு அப்படின்ட்டு ஆளுநருக்காப்ல. அவர் நடிப்பு நமக்கு நல்லாவே பிடிக்கும். அப்படி ஒரு திறமையான ஒரு நடிப்பாளி தான், ஒரு ஆக்டர் தான். அந்த விதத்துல அங்க போய் நடிச்சாரா அல்லது உண்மையிலே ஸ்டாலின் அவர்கள் மேல உள்ள பாசத்தினால கண்ணீர் சிந்தினாரா, நக்கல் நயன்ற பயங்கரமா பண்ணுவாப்ல. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டா நம்மளுடைய விஜய் அவர்களை தான் சொல்லணும். விஜய்னால சத்யராஜ் எழுதிருக்காப்புல. அப்புறம் திருச்சி சிவா உள்ள போயாச்சு. முக்தார் அவர்களை போலீஸ் வலவீசி தேடுது. அதுக்கப்புறம் டிஆர் பாலு பயங்கரமா வசனம்லாம் பேசியிருக்காப்புல. அருவாயிடு கத்தியாடு கம்போடு விட்டுட்டு அதுக்கும் தலைவனும் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதிமுகவுல சார சார சாரையா ஒவ்வொரு டீமா போகுது. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அதை பத்தின ஒரு நியூஸ், அதை பத்தின ஒரு மேட்டர் தான் நம்ம ரொம்ப விரிவாகவும் பார்த்துருவோம். தாவேக்கா வந்தது அதிமுகவோட ஆட்டம் பயங்கரமா ரொம்ப ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைக்கு போயிட்டு அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரிதான் அதிமுகல இன்னைக்கு குறைஞ்சது ஒரு முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் 7 பேர்கிட்ட சேர்ந்திருக்காங்க. அது சேர்றதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, எப்பா நீங்க எல்லாம் இதுக்கு முன்ன போன டீம் இருக்கு, அவங்ககிட்ட எல்லாம் கேட்டுருக்காங்க, எப்பா நீங்க எல்லாம் முன்னாடி போனீங்களா, இந்த கம்ஃபர்டபுள் தானா, ஒன்னும் பிரச்சனை இல்லாத வந்துடலாமா அப்படிங்கும்போது, வந்துருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, கம்ஃபர்டபுளா இல்ல, கம்ஃபர்டபுள் தான் இருக்கு. ஆனா என்ன, நம்மளோட சின்ன சின்ன பசங்க நம்மளோட பெரிய போஸ்ட்ல இருக்காங்க. அந்த கட்சி வளர்ந்துட்டு இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அனுசரிச்சுதான் இருக்கணும் அப்படின்ட்டு அதிமுக முகங்கள் அப்படி பேசிக்கிறதா ஒரு கேள்வி இருக்கு. இவ்வளவு விஸ்வரூப் வெற்றி பெற்ற இந்த தாவைக்காவை அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கணும் சொல்றாங்க. அது எந்த கூட்டம் அப்படின்னா, பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருக்காப்புல அண்ணன் செங்கோட்டையன். அந்த புதுசுல பவ்யமா இருந்தா செங்கோட்டையான தாவைக்காவை காவு கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் பத்திரிகையாளர் ரொம்ப மறந்து பிடிச்சு பேசிட்டு இருக்காப்புல. கூடவே இருக்காப்புல நம்ம ஆதவர்ஜனா. இந்த 2 பேர் தான் விஜய் அவர்கள் கொஞ்சம் கவனிப்பா பார்த்துக்கணும். இந்த 2 பேராலதான் தாவேக்கா அழிஞ்சா உண்டு. அதை திமுக உடன்பிறப்புகளும் தெரிஞ்சு நிறுத்தங்க இதுதான் சொல்றாங்களாம். இன்னும் 10-15 வருஷத்துக்கு இப்ப இருக்க நிலைமை தாவேக்கா இருந்தா அதை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அவங்களாவே அவங்க மேல மண்ணெண்ணி போட்டுக்கிட்டா, தலையில மண்ணெண்ணி போட்டுக்கிட்டா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு நடந்திருக்க அந்த சூழ்நிலையே நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் வீராப்பு பேசி வெட்டி பேச்சு அப்படி மந்தெல்லாம் அதற்கான ஆரம்ப குறிதான் அப்படின்ட்டு நமக்கு தெரிந்த வட்டாரங்கள் தெரியுது. இதை விஜய் அவர்கள் கரெக்டா மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா என்ன 10-15 வருஷத்துக்கு வேற யாரையும் தேட வேண்டிய இல்லை, நீங்களே உங்க கட்சியை ஆட்சிக்கிட்டாதான் உண்டு அப்படிங்கிற நிலைமை தான் ஓடிட்டு இருக்கு. சரி வாங்க, நம்ம சத்யராஜ் ஏன் அழுதார் அப்படின்னா, நேற்று கலைஞரோட பிறந்தநாள் விழா. எவ்வளவுதான் துக்கத்துல இருந்தாலும் துயரத்துல இருந்தாலும் ஒண்டா கல்னு இருக்கா இல்லையா, அதுல கலைஞருக்கு ஏதாட்டு ஒரு பிறந்தநாள் நிலாவில் ஏதாட்டு ஒரு பண்ணியே ஆனந்த சூழ்நிலை இருக்கியா, அப்போ தானே நான் அழுறேன் ஆனா எனக்கு வலிக்கல அப்படின்னு சொல்ற மாதிரி பிறந்தநாள் விழாக்கள் அங்கங்க கொண்டாடப்பட்டிருக்கு. அதுல தான் குளத்தூர்ல ஒரு வீடியோல ஒரு மேடையில பேசியிருக்காப்புல நம்ம சத்யராஜ் அவர்கள். வார்த்தைலாம் வெளியே வராம வெக்கி வேறச்சு பேசியிருக்காப்புல எங்க அண்ணன். அந்த வீடியோவை போடலாம், உங்களுக்கு போட்டு காட்டலாம் தான் நினைச்சேன். இருந்தாலும் அண்ணன் உண்மையில அழுதாரா அல்லது நடிச்சாரா, என்ன நடிப்பு திலகம் கட்டப்பா வேற, அது நமக்கு தெரியாதனால அந்த ஒரு சந்தோஷமான, நமக்கு சந்தோஷமான ஒரு வீடியோவை உங்களுக்கு போடலை. ஏன்னா நம்ம அதிமுக ஆண்டாலும் சரி, தாவைக்கு ஆண்டாலும் சரி, ஆனா அந்த திமுக வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிற ஆளு. அதனால நமக்கு வேற இந்த 2 பேர் வந்தாலும் சரி, எதிர்கட்சியாக வந்ததே நமக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா, ரொம்ப ஒரு ஒரு கொடுமையா தான் இருக்கு. அதை பண்ணும்போது இவங்க பண்ற சேட்டைகள்லாம் பயங்கரமா தான் இருக்கு. அது ஒரு பேர்ல இருக்க டிஆர் பாலு வேற நாங்க எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா, நாங்க வாழை எடுத்தா அதை பண்ணிடுவோம், நாங்க வாழை எடுத்தா அப்படி பண்ணிடுவோம்னுட்டு மேடையில பேசி அது ஒரு வைரலா போயிட்டு இருக்கு.
அந்த திமுக தோக்கத்துக்கு காரணம் வேற யாரும் இல்லை, இப்படி வம்பு பேசி சொந்த காட்சியிலே சூனியம் வைக்கிற இந்த பொறுப்போல் தான் காரணம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அடுத்து சூப்பரா ஆப்பு வச்சிருக்காப்புல திருச்சி சூர்யாவுக்கு நம்மளுடைய தாவேக அரசாங்கம். இவரு தப்புன்னு மாட்டிக்கிட்டாப்புல. யாரு? நம்ம திருச்சி சூர்யா. ஆள் பேசலாம் பயங்கரமா பேசுவாப்புல. ஆனா டக்குன்ட்டு ஒரு இஸ்லாமிய பெண்ணை பத்தி ரொம்ப ஆக்வர்டா பேசியிருக்காப்புல. அது அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் தட்டி தூக்கி தலைவரை உள்ளதுக்கு வச்சாச்சு. இவர் மட்டும் இல்ல, நியூஸ் 24/7 அப்படிங்கிற இந்தியா 24/7ங்கிற அந்த முக்தாரோட இணையும். முக்தார் ஏற்கனவே நம்ம ஐயா காமராஜர் ரொம்ப அசிங்கமா பேசணுமே, அவன் தான் மாற்றணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், தலைமை இன்னும் மாட்டல போல, எங்கேயோ ஒழிஞ்சிட்டு இருக்கான். ஏதோ ஒரு திமுகவோட பெரிய புள்ளிதான் தலைவருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கான். அதே மாதிரி இவனை நீங்க எப்படியும் கைது பண்ணக்கூடாது அப்படின்னு ப்ரெஷர் கொடுக்கலாம். என்ன ப்ரெஷர் கொடுத்தாலும் ஆட்சி யாராச்சு விஜயோட ஆட்சிதான் அவர் நினைச்சா செட்டை முடிச்சிடலாம். அவனை தூக்கி ஒருக்க உள்ள வச்சாதான் இந்த மாதிரி நல்ல நல்ல தலைவர்களை பேசுறது ஒரு மாதிரி அது பேசுற அந்த ஸ்டைல்லாம் போகும். தலைமை மாட்டுவாரு, போலீஸ் கிட்டத்தட்ட நெருங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல்கள் வருது. அதுவும் நம்ம இதே சேனல்ல முக்தார் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு நியூஸோட நம்ம வருவோமா அப்படின்ட்டு பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாத பல பேருக்கு விஜய் எப்படி வெற்றி பெற்றாரோ அதே மாதிரி புதுசு புதுசா கட்சி ஆரம்பிச்சு நம்மளும் செவிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசைகள் வந்திருக்கு. அதுல மிக பயங்கரமான தைரியசாலி மிகப்பெரிய ஒரு இளைஞர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஆசை வந்திருக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்ச வெட்டாரங்கள் சொல்றாங்க. அதுக்கு ஏத்தாருக்கப்பதான் அந்த ரஜினி தலைவரோட ஒய்ஃப் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம், நீங்களாம் எங்க கூட சேர்ந்து கை கொடுங்க அப்படின்னு சொல்றது ஒரு ஆச்சரிய கலந்த உண்மை இருந்தாலும் அது உண்மைதான். தலைவருக்கு இப்பதான் இளமை ஊஞ்சல் ஆடுதுன்னு நினைக்கிறேன். தலைவரும் திரும்ப கட்சி ஆரம்பிக்க போறான், அரசுக்குள்ள கை சேருங்க கை போருங்க அப்படின்ட்டு தன்னுடைய மனைவி மூலமா சில இயக்கங்களை உருவாக்க போறதாகவும் மனைவியும் ஒரு சில அந்த இயக்கங்களை சேருங்க அப்படிங்கிறதும் வெளியேற்றிருக்காப்புல. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் விஜய ரோல் மாடலை வச்சு நான் விஜயே செவிச்சு வெற்றி பெற்று இன்னைக்கு அவர் ஆளுங்கட்சியா விட்டாரு அப்படின்னா நான் அவரோட முன்னே அரசியல் வந்துட்டேன், எனக்குன்னு ஒரு தனி கூட்டம் இருக்குடா, அந்த மாதிரி விஜய ரோல் மாடலா வச்சு அண்ணாமலை அவர்களும் கட்சியை இயக்க போறாராம். முதல்ல சின்ன சின்ன கவுன்சிலர்கள் பேரூராட்சி தலைவர்களை ரெடி பண்ணிட்டு அவங்கள பட்டை தீட்டி அப்புறம் எம்எல்ஏ எம்பி அப்படிங்கிற மாதிரி ஆக்க போறாரு. அதுக்குதான் கட்சியை உடனடியா ஆரம்பிக்காம இயக்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அந்த இயக்கத்தின் மூலமாக அவர் அரசியல்வாதியை உருவாக்க போறாராம். இது நம்ம ஏற்கனவே சொன்னதான், விஜயை பின்பற்றி என்ன புது புது கட்சிகள்லாம் வரைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னோம். அந்த விதத்துல அண்ணாமலை அவர்கள் மூலமாக ஒரு புது கட்சியும் சூப்பர் ஸ்டார் அவர்களின் தலைமையிலான ஒரு புது கட்சியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்றே நமக்கு தெரிய வருகிறது. இந்த நிலைமையில அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சது பாஜக பேர்ல எதுவும் தமிழ்நாட்டுல வர முடியாது அப்படிங்கறதுனால அமித்ஷாவும் மோடியும் RSSம் பெயரை மாற்றி ஒரு கட்சி தொடங்கல், அப்படி நம்ம தமிழ்நாட்டுல பாஜக பிடிமா அண்ணாமலை வச்சு வளர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறதாக நமக்கு தெரிந்த வட்டாரங்களும் எதிர்கட்சிகளும் குறிப்பாக சிபிஐ சிபிஎம் விசிக அவர்களும் சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தத்துல தாவைக்கு வந்தது அதிமுகவும் திமுக மரண அடினா அடி, உங்க வீட்டு அடியில் எங்க வீட்டு அடியில. அதிமுக கூட சாரத்துல சேரதான் செய்றாங்க. இவங்க அந்த திமுக காரணங்களோட டீமோட அந்த அழுகதான் முடியல. ஒரு கரல ஒரு கரல சத்யராஜ், ஒரு கரல டிஆர் பாலு, அதே மாதிரி சிட்டு விளையாட்டுகள்லாம் பயங்கரமா நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே மக்களே, மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நம்ம சேனலை பற்றி நம்ம சொல்ற அந்த விஷயங்கள்
நம்ம சொல்ற அந்த நியூஸ்ல உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்து என்ன டாபிக்ல பேசலாம் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். அது நம்ம உங்க விருப்பப்படி அடுத்து வீடியோ பதிவேற்ற கூட நம்ம சேனல்ல இருக்கு. நான் புதுசு சொன்னா கண்டிப்பா ஆதரவு கொடுங்க. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.